فارتقي في الخير وارقى أفقا إنها العلياء تبغي مسلما أنت عنوان لأمجاد الأولى فاهجر الأوحال واصعد في السماء فاهجر الأوحال واصعد في السماء فارتقي في الخير وارقى أفقا إنها العلياء تبغي مسلما أنت عنوان لأمجاد الأولى فاهجر الأوحال واصعد في السماء فاهجر الأوحال واصعد في السماء لن ترى يوما ونجمك آفل فارفع الرايات وامضي قدما أسرج القنديل واشعل همة واركب الأهوال ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, பிரதி சனிக்கிழமை இஷாதோறும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த 9 நாள் தொடர் மார்க்க சொற்பொழிவினிலே உலகத்திலேயே இணை வைப்புக்கு அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திலே இணை வைப்பு தோன்றுவதற்கு முதன்மையான அடிப்படையான காரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூனியம், ஜின் வைத்தியம் அல்லது ஜின்களை பற்றிய தவறான நம்பிக்கை, கண்ணேறு சம்பந்தமாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது, அவைகளை தீர்த்து கொள்ள என்ன வழி சொல்கின்றன, அவைகள் உண்மைதானா, அவைகளுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன, ஜின் வைத்தியம் என்று சொல்லுகின்றவர்கள் என்ன செய்கிறார்கள், ஜின்களுக்கு அப்படிப்பட்ட ஆற்றல்கள் உண்டா, சூனியத்தின் மூலம் எங்களை எதுவும் செய்துவிட முடியுமா, சூனியம் அப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான ஆற்றல் கொண்டதா என்பது போன்றவற்றை தொடராக விளக்கப்படுத்துவதுதான் இந்த உரையின் நோக்கம் என்பதை முதலாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் முன்னால் இன்றைய உரைக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு முன்னால் சில முக்கியமான அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இந்த உரை பற்றி வரக்கூடிய தவறான சில மாற்று இயக்கங்களிடத்திலிருந்து வரக்கூடிய தவறான சில நம்பிக்கைகளை, சில நோக்கங்களை விளங்கப்படுத்துவதற்காகவும் இன்றைய தலைப்பை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இன்றைய இஸ்லாமிய உலகை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த உரையை நான் இந்த இடத்திலே ஆற்றுவது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கும். என்ன காரணம் என்று சொன்னால், உலகம் இப்படி போய்கொண்டிருக்கின்ற நேரத்திலே, இஸ்லாமிய சமுதாயம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற நேரத்திலே, இந்த தௌஹீது சகோதரர்களுக்கு எப்பொழுதும் வேலை இந்த தௌஹீதை பற்றி பேசுவதும், ஜின்னை பற்றி பேசுவதும், சூனியத்தை பற்றி பேசுவதும், தாயத்தை பற்றி பேசுவதும், தகடுகளை பற்றி பேசுவதும் தான் இவர்களது வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சமுதாயத்தை நாங்கள் பிற சமுதாயங்களை எட்டி பார்க்கின்ற பொழுது அவர்கள் விண்வெளிகளில் எல்லாம் ஆய்வு செய்து கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்தை எப்படி கூறு போடலாம், எப்படி துண்டாடலாம், கல்வி ரீதியாக, கலாச்சார ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, கொள்கை ரீதியாக எப்படியெல்லாம் பின்தள்ளலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே, தாயத்து தட்டு தகடுகளை பற்றியும் ஜின்களையும் சூனியத்தை பற்றியும் தான் பேசுவது இவர்களது வளமையாகிவிட்டது என்று நினைக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை இன்றைய உரையிலே தர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். சகோதரர்களே, இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் எங்கிருந்து தௌவா செய்யப்பட வேண்டும், எதிலிருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும் என்று நோக்கினால்,
எந்த அழைப்பாளனாக இருந்தாலும் சரி, இந்த தௌவா களத்திலே வரக்கூடிய எந்த அழைப்பாளனாக இருந்தாலும் தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்திலிருந்து ஆரம்பித்தால் அதைவிட மிக முக்கியமாக இன்னொரு இடம் தென்படுகிறது. அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்தால் அதைவிட மிக முக்கியமாக இன்னொரு இடம் தென்படுகிறது. அந்த அளவுக்கு, அதாவது 150க்கு மேற்பட்ட கோடி முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய உலகத்தில் இந்த அளவுக்கு சீர்கேடுகள் இஸ்லாமிய சமுதாயத்திலே பல கோணங்களிலே ஊடுருவி இருப்பதுதான் அழைப்பாளனுக்கு இப்படிப்பட்ட சில தொந்தரவுகளும் சில தீர்க்கமற்ற முடிவுகளும் எடுப்பதற்கு ஒரு தோதுவான காரணியாக அமைந்து விட்டன. எப்படி சகோதரர்களே, இன்று பார்க்கிறோம், கலாச்சார ரீதியாக முஸ்லிம் சமுதாயம் தனது தனித்தன்மை இழந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். முழு உலகத்திலும் கலாச்சார ரீதியாக முஸ்லிம் சமுதாயம் தனக்கென தனித்துவமான ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்பதை இழந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். முஸ்லிம்களுடைய ஆடை எது, முஸ்லிம்களுடைய பாவனைகள் எப்படி, முஸ்லிம்களுடைய நடைமுறைகள் எப்படி, முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், அவனது வாக்குகள் எப்படி இருக்க வேண்டும், அவனது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவனது பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த முஸ்லிம்களுக்கென சில கலாச்சாரம் உண்டு. அந்த கலாச்சாரம் இது இஸ்லாமிய கலாச்சாரமா என்று முஸ்லிம்களிடத்திலே கேள்வி கேட்கின்ற அளவுக்கு முழு ஒட்டுமொத்த சமுதாயமும் மாறி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய, அதாவது இஸ்லாமிய நாடு என்று அழைக்கப்படாத இலங்கை போன்ற நாடுகளில் மாத்திரமல்ல, இஸ்லாமிய நாடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய சவுதி தொடக்கம், குவைட் தொடக்கம், கட்டார் தொடக்கம் எல்லா நாடுகளிலுமே இஸ்லாமிய கலாச்சாரம் செத்து வருவதை பார்க்கிறோம், செத்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். இதுதான் இஸ்லாத்துக்கென ஒரு கலாச்சாரம் உண்டா, அல்லது மேற்கத்திய கலாச்சாரம் தான் எங்களது கலாச்சாரம் தான், எங்களது கலாச்சாரமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் சரிசமனாக மாறிக்கொண்டிருக்கின்றன. முஸ்லிம் சமுதாயமே இந்த விஷயத்திலே ஜீரோவுக்கு போய்கொண்டிருப்பதை, மைனஸுக்கு போய்கொண்டிருப்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் ஏற்றுக்கொள்வார்கள். எங்களுக்கென ஒரு கலாச்சாரம் உண்டாண்டு கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு 20% தான் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற அளவுக்கு மாறி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதென்றால், தாடி வளர்த்தல் என்பது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு கலாச்சாரம். முஸ்லிம்கள் என்பவர்கள் தாடி வளர்த்திருக்க வேண்டும். இதை எவர்கள் இன்று செய்கிறார்களோ அவர்களை முஸ்லிம்களை ஏளனப்படுத்துகின்ற அளவுக்கு கலாச்சார ரீதியாக முஸ்லிம்கள் பின்தங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தொப்பி என்பது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் கிடையாது, ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. இதை போடாதவர்களை இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றாதவர்கள் போன்று பார்க்கின்ற நிலையை பார்க்கிறோம். எல்லாம் தலைகீழாக கலாச்சார ரீதியாக, ஒரு சின்ன விஷயத்தை உதாரணத்துக்கு சொன்னேன், கலாச்சார ரீதியாக இஸ்லாமிய சமுதாயம் பின்தங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அபாயாக்கள் என இன்று எத்தனையோ அபாயாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவைகளை எடுத்து பார்த்தால் இஸ்லாம் கூறும் அபாயாவா இது என்று கேட்கின்ற அளவுக்கு மேற்கத்தைய கலாச்சாரம் அதற்குள்ளே ஊடுருவியை பார்க்கிறோம். மேற்கத்தைய கலாச்சாரம் அதற்குள்ளே ஊடுருவியை பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான அறிமுகங்கள், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான அறிமுகங்கள். ஆரம்பத்திலே ஹிஜாப் என்ற ஒரு அறிமுகம், அதற்கு பின்னால் சல்வாரி அபாயா என்ற ஒரு அறிமுகம், பின்னர் ஓபன் ஹிஜாப் என்ற அறிமுகம், பின்னர் இப்படி ஒவ்வொரு விதமான அறிமுகங்கள் இஸ்லாத்துக்கு நேரடியாக முரண்படக்கூடிய அளவில் இஸ்லாத்துடைய பெயரால் கலாச்சாரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு வருவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் சிலது மாற்றவே முடியாது என்ற அளவுக்கு, சிலவைகள் மாற்றவே முடியாது என்ற அளவுக்கு மாறி இருப்பதை பார்க்கிறோம். முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தில் இருந்த ஒன்றுதான் பெயரை, தந்தையுடைய பெயரை பின்னால் எழுதுவது. தந்தையுடைய பெயரை பின்னால் எழுதுவது. அப்துல் ரஹ்மானுடைய தந்தை அப்துல் ரஹீம் என்றால் அப்துல் ரஹ்மானுக்கு பின்னால் தான் அப்துல் ரஹீம் வரும். அப்படித்தான் முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் இருந்தது. இன்று அது யார் நினைத்தாலும் மாற்ற முடியாத அளவுக்கு மாற்றப்பட்டு விட்டது. எப்படி? தந்தையுடைய பெயரை முன்னால் எடுத்து இன்றைக்கு பெயரை சொல்லுவதென்றால் எம்ஆர் அப்துல் ரஹ்மான், முதலாவது வருகின்ற பெயர் என்ன? தந்தையுடைய பெயர். இது மாற்றப்பட்டதுக்குரிய ஒரு வரலாறே உண்டு. இப்படி கலாச்சார ரீதியாக முஸ்லிம்கள் மாற்றப்பட்டு வருவதை, ஏதாவது ஒன்றை கோடிடுவதென்றால், ஒன்றை சுட்டி காட்டுவது என்று சொன்னால், ஒரு வசனத்திலே ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுவார்கள் என்றால் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஓவலைன் போடுவார்கள். ஒரு பந்தியிலே ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் ஓவலைன் போடுவார்கள். இன்று அது அண்டலைனாக மாற்றப்பட்டு விட்டது. எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் அரபு குர்ஆனிலே பார்க்கலாம், பழைய காலத்திலே வந்த குர்ஆன்களிலே பார்க்கலாம், கோடுகள் எங்கே இருக்கும்? சஜிதாவுடைய கோடுகள் மேலால் தான் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஹதீஸ்களுக்காக அட்டவணை தயாரித்த ஒரு யூதன், ஹதீஸ்களுக்கென அட்டவணை தயாரித்த ஒரு யூதன் கூட இந்த கலாச்சாரத்தில் என்னை சந்தேகப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக மேலால் தான் கோடு போட்டான்.
ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுவதற்கு அதற்கு மேலால் தான் கோடு போட்டான். ஆனால் இன்று அண்டலைனாக மாற்றப்பட்டு விட்டன. இது உதாரணத்துக்கு சொன்னது, சின்ன விஷயங்கள், மார்க்கத்துக்கு பாதிப்பு இல்லாத விஷயங்கள். அங்கு தொடங்கி மார்க்க ரீதியாக கூட முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் இன்று பாடசாலை தொடக்கம், முண்டசூரிகள் தொடக்கம், படிக்கின்ற மாணவர்கள் தொடக்கம், கல்வி தொடக்கம், எல்லா துறையிலும் முஸ்லிம்களுக்கு ஒரு தனித்துவமான கலாச்சாரம் உண்டா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் பெற்று வருவதை பார்க்கிறோம். முஸ்லிம் பாடசாலைகள் என்று அழைக்கப்படுவதற்கு இன்று உள்ள வரைவிலக்கணங்கள் என்ன? பிஸ்மில்லா, அதாவது கிராத் ஓதி ஆரம்பிக்க வேண்டும், ஸலவாத்து சொல்லி முடிக்க வேண்டும். இதை தவிர இஸ்லாமிய பாடசாலை என்று சொல்வதற்கு வேறு ஏதாவது அடையாளங்கள் உண்டா? எதுவும் கிடையாது. விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன, அதிலே நவீனமாக வந்த சினிமா பாட்டுகள், கேட்பதற்கே கூசக்கூடிய பாடல்கள் போடப்படுகின்றன முண்டசூரி பிள்ளைகளுக்கு. இதை கேட்பது அது மாத்திரமல்ல, இசைகள், இசை லுகர் தொழுகின்ற நேரங்களிலே, அந்த தொழுகைகள் நடக்கின்ற நேரங்களிலே பள்ளியிலே தொழ முடியாத அளவுக்கு படுமோசமான இசையும், அது முஸ்லிம் பாடசாலைகள் என்ற பேரில் அங்கே அரங்கேறுவதையும், தட்டி கேட்டால் அது குற்றம் என்று கருதப்படுவதையும், இஸ்லாமிய சமுதாயத்திலேயே குற்றம் என்று கருதப்படுவதையும், அதற்கு சார்பாக பேசக்கூடிய சிலர் உருவாகி இருப்பதையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, முதலாக தவாவை இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீர்படுத்துவோம் என்ற இடத்திலிருந்து ஆரம்பிப்போம் என்று நினைக்கின்ற அளவுக்கு கலாச்சார ரீதியாக சீர்கேடுகள். இங்கிருந்து ஆரம்பித்தால் மாத்திரம்தான் எங்களது கலாச்சாரத்தை தனித்துவப்படுத்திக் கொள்ளலாம் என்று ஒவ்வொரு தாயும் நினைக்கின்ற அளவுக்கு, நினைத்தாலே எண்ணினால் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு எல்லா துறைகளிலும் கலாச்சாரம் அப்படியே சீர்கெட்டு போயிருப்பதை, முஸ்லிம்களுக்கென மேற்கத்திய கலாச்சாரம் தான் உண்டே ஒழிய தனித்துவமான எந்த கலாச்சாரமும் கிடையாது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருப்பதை பார்க்கிறோம். இங்கிருந்து ஆரம்பிப்பதா என்ற ஒரு கேள்வி. இரண்டாவது என்ன? பொருளாதார ரீதியாக இஸ்லாம் ஒரு அழகிய பொருளாதார திட்டத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது. பொருளாதார திட்டம் என இஸ்லாம் சொல்லாது விட்டாலும், அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு சொல்லாது விட்டாலும், எடுத்து நோக்கில் உலக திட்டங்களோடு ஒப்பிடுகையில் அதை போன்ற ஒரு தியரியை யாராலும் வகுக்க முடியாது என்று நினைக்கின்ற அளவுக்கு எல்லா துறைகளிலும் பிறந்த நாளிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் ஒருவனுடைய வாழ்க்கை எந்தெந்த பொருளாதார விஷயங்களில் எல்லாம் சம்பந்தப்படுகிறதோ அங்கே எல்லாம் அழகாக இஸ்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லுவதென்றால், ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகிய வழிகாட்டுதலை இஸ்லாம் செய்கிறது. சொத்து பிரித்தலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ஒரு அழகிய வழிகாட்டுதலை செய்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை எட்டி பார்க்கின்ற பொழுது வறுமையின் உச்சகட்டத்திலே இருப்பதை பார்க்கிறோம். முஸ்லிம்களில் அதிகமான பேர் வறுமையின் உச்சகட்டத்திலே இருப்பதை பார்க்கிறோம். யுத்தத்தின் காரணமாக, நாட்டுடைய பொருளாதார பிரச்சனையின் காரணமாக, குறிப்பாக வறுமை நாடுகள் என்று எழுதப்பட்ட நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் தான். எத்தியோப்பியா, சோமாலியா, இந்த நாடுகளெல்லாம் எறும்பு கூட்டிலே எறும்புகள் சேர்க்கின்றனவே தேங்காய் துண்டுகள், அவைகளை எறும்பு சேர்த்த பின்னால் அந்த எறும்புகளை அகற்றிவிட்டு அந்த தேங்காய் துண்டுகளை சேர்த்து எச்சிலோடு கலந்து தானும் சாப்பிட்டு தன் குழந்தைகளுக்கும் சாப்பிடக்கூடிய நிலைமையில் சில தாய்மார்கள், சில பரம்பரைகள் வாழ்ந்து வருகின்றன என்று சொன்னால், பொருளாதார ரீதியாக முஸ்லிம்கள் அடைந்திருக்கின்ற இந்த இவ்வளவு அழகான வழிகாட்டல் இருந்தும், இவ்வளவு அழகான திட்டம் இருந்தும், பொருளாதாரம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜக்காத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் வரும் என்று நபியர்கள் சொன்ன பின்னாலும் இவ்வளவு பெரிய ஒரு வறுமை இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே தாண்டவாடம் ஆடுகிறது என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பொருளாதார கொள்கைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தாததான் காரணம். இதை பார்க்கின்ற பொழுது இங்கிருந்து ஆரம்பிப்போமா என்று நினைக்க தோன்றுகின்றது. பொருளாதார விஷயத்திலிருந்தே ஆரம்பித்தால் வெற்றி பெறலாம். ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்று ஒரு சமுதாயத்துடைய முன்னேற்றமும் வெற்றியும் பொருளாதாரத்தின் மையமாக கொண்டுதான் இருக்கிறது. எனவே பொருளாதாரத்தை தான் முதலாக இஸ்லாம் கோருகின்ற பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சரியான வழிக்கு மீட்டெடுக்கலாம் என இயக்கங்கள் கூட உருவாகிவிட்டன. அதற்கென்று அதை மையப்படுத்திய அந்த விஷயத்தை டாக்கெட்படுத்திய இயக்கங்கள் உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். இதிலிருந்து ஆரம்பிப்போமா என்று நினைக்க தோன்றுகின்றது. அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் இந்த பகுதி கூறு போடப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் என்று போனாலும் கூட கொள்கை ரீதியாக பார்ப்போம் என்று சொன்னால், கொள்கை ரீதி என்பதை விட இட இருப்பு, அதாவது தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்கின்ற இருப்பை உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கு இஸ்லாமிய நாட்டிலும் இஸ்லாமிய நாட்டுக்கு வெளியிலும் அரசியல் ரீதியாக முஸ்லிம்களுக்கு நெருக்கடிகளை பார்க்கிறோம். பலஸ்தீன் என்ற நாடு இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருடங்களாகின்றன போராட்டமும் இரத்தமும்
கற்பழிப்புகளும் குழந்தை இழப்புகளும் உயிரிழப்புகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கொடுமை. நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த செகண்டில் எத்தனையோ வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கும், இந்த செகண்டில் எத்தனையோ குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கும், இந்த செகண்டில் எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருப்பார்கள். குறிப்பாக சொல்வதென்றால் உங்களுக்கு தெரியும், பொஸ்னியாவிலே யூகோஸ்லாவியாவுடைய இராணுவத்தினால் கட்டவிழ்த்து விடப்பட்ட 40,000 முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்ட கொடுமை உங்களுக்கு தெரியும். 40,000 முஸ்லிம் பெண்கள் கூட்டு கற்பழிக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அரசாங்க ரீதியாக திட்டமிடப்பட்டு கூட்டு கற்பழிப்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் நினைக்கக்கூடிய அளவில் அல்ல, எல்லா இடங்களிலும். பொஸ்னியா விடுதலை பெற்று விட்டாலும் கூட உட்பகுதியிலே என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியுமா? இந்தோனேசியாவிலே ஒரு முஸ்லிம் நாடு என அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னாலும் கூட அந்த நாட்டிலே நடக்கின்ற கொடுமைகள், காஷ்மீர், இது போன்று இப்படி பல நாடுகள், எந்த நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கே முஸ்லிம்கள் தங்களது சொந்த இருப்பை இருத்திக் கொள்ள முடியாமல், குறிப்பாக சூடானிலே நடந்து கொண்டிருக்கின்ற கொடுமை, முஸ்லிம்களுக்கு மத்தியில் முஸ்லிம்களை மூட்டிவிட்டு ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே இருக்கக்கூடிய வளங்களை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா செய்து வருகின்ற அட்டகாசங்கள், ஈராக்கை எடுங்கள், இது போன்ற எல்லா பிரதேசங்களிலும் இஸ்லாமிய சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் அலறல்கள். எந்த அளவுக்கு அலறல்கள் தெரியுமா? சில அலறல்களை கேட்டுவிட்டு மொண்டசூரி போன்ற பாடசாலை, சிறிய கல்வி கூடங்களிலே படிக்கக்கூடிய அரபு நாட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் தாங்கள் சேர்த்து வந்த உண்டியல் இருக்கிறது, இவைகளை எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்க சேர்த்து வந்திருப்பார்கள், ஒரு சின்ன விளையாட்டு பொருள் வாங்க சேர்த்து வந்திருப்பார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா தொகை பணத்தையும் சேர்த்து பொஸ்னிய விடுதலைக்காக, பலஸ்தீன விடுதலைக்காக, இது போன்ற சூடானிலே இருக்கக்கூடிய கொடுமைகளின் முடிவு கட்டுவதற்காக சேர்த்து அனுப்பி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏன்? தாங்க முடியாத அளவுக்கு இஸ்லாமிய உலகுடைய அவலக்குரல் ஒவ்வொரு பிரதேசத்திலும். இஸ்லாம் என்று ஒரு இடத்திலே பகிரங்கப்படுத்த முடியாது. ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய ஆட்சி என்று பகிரங்கப்படுத்தினால் அடுத்த செக்ஷன் அமெரிக்காவுடைய அட்டகாசம். சகோதரர்களே, இதை பார்க்கின்ற பொழுது இலங்கையிலும் தான் ஒரு பிரதேசத்திலே முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் என்றால் இருப்பை உறுதிப்படுத்த முடியுமா? கூட்டாக இருந்தால் என்று கலவரம் வரும், என்று பிரச்சனை வரும். எல்லா இஸ்லாமிய பிரதேசங்களிலும், முஸ்லிம்கள் கூடுதலாக வாழுகின்ற பிரதேசங்களிலும் இன்று இல்லை என்றாலும் நேற்று இருந்திருக்கும், நாளை வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கும். அதுபோன்று எல்லா இடங்களிலும் இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நிலைமை. அண்மையில் எங்களை தாண்டி போன குஜராத், சாதாரண கலவரமா? வீட்டிற்குள்ளே தண்ணீரை ஊற்றிவிட்டு கரண்ட் கம்பிகளை வைத்தார்கள். என்ன நடக்கும்? கரிக்கட்டைகளாய் விழுந்தார்கள். இது போன்று அதாவது கலவரங்கள், தங்களது இருப்பை உறுதிப்படுத்த முடியாத சோதனைக்குள்ளாக இஸ்லாமிய சமுதாயம் ஒவ்வொரு பிரதேசத்திலும் தடுமாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதை பார்க்கின்ற பொழுது எல்லா முஸ்லிம்களை பற்றியும் சிந்தியுங்கள், எல்லா முஸ்லிம்களை பற்றியும் கவலைப்படுங்கள், அவருக்காக போராடுங்கள் என்று ஜிஹாதிய சிந்தனையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் தோன்றத்தான் செய்கிறது. காரணம் என்ன? நான் சொன்ன ஒவ்வொரு கோணங்களிலும் முஸ்லிம் சமுதாயம் ஏதோ ஒரு வகையில் கூறுபடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, எல்லாவற்றையும் தாண்டி பார்த்தால் கொள்கை ரீதியாக இஸ்லாமிய சமுதாயத்தை கொள்கை ரீதியாக நாங்கள் பார்ப்போம் என்றால் எத்தனை கூறுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தை பார்க்க விரும்பவில்லையோ அதை ஒட்டுமொத்தமாகவே இந்த சமுதாயம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஷியாக்கள், அதாவது 72 கூட்டத்திலே ஆட்சி அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஷியாக்கள். காதியானிகளுடைய வளர்ச்சி, அடுத்த பகுதியால் இபாதியாக்களுடைய வளர்ச்சி, பஹாயியாக்களுடைய வளர்ச்சி, போராக்களுடைய வளர்ச்சி, இப்படி என்று குறைந்து கொண்டு போவதாக கிடையாது. இஸ்லாம் என்றாலே கொச்சையாக மாட்டு மதத்தினர் புரிகின்ற அளவுக்கு கொள்கை ரீதியான வேறுபாடுகள். இங்கே தரீக்காக்களுடைய வேறுபாடுகள் எப்படி? அத்தனை தரீக்காக்கள், ஷாதிலியா, காதரியா, நக்ஷபந்தியா, சஹ்ரவர்தியா என்று சொல்லி எத்தனையோ தரீக்காக்கள், அதிலும் ஒவ்வொன்றில் 72 போன்று அதற்குள்ளே 1000 பிரிவுகள். அலவியத்துல் காதிரியாண்ட ஒரு பிரிவு, இது போன்று புகாரியாண்ட ஒரு பிரிவு, இப்படி பல பிரிவுகள் அதற்குள்ளே. கொள்கை ரீதியாக முஸ்லிம்களை பார்த்தால் எது கொள்கை என்று பார்க்கின்ற அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் மூட நம்பிக்கையாலும் சரியான கொள்கையுடைய தெளிவின்மையாலும் துண்டாடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதை சீர்திருத்த போனால் இது கேள்வியாக நிற்கிறது, இதை சீர்திருத்த போனால் அது கேள்வியாக நிற்கிறது, கொள்கையை சீர்திருத்த போனால் மற்றவைகள் கேள்வியாக நிற்கிறது. கொள்கை ரீதியாக கூடுதலாக இவைகள் எல்லாவற்றையும் விட கொள்கை ரீதியாக முஸ்லிம்கள் பிளவுபட்டதுதான் கூடுதலாக
இன்று ஒரு கொள்கை பிரிவு என்றால் எதற்கெல்லாம் கொள்கை வருகிறாங்க தெரியுமா சகோதரர்களே? மாறி மாறிய சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்று சொல்லி ஒரு அறிஞர், அதாவது மேற்கத்திய அறிஞர், இவனை வைத்து இஸ்லாத்திற்குள்ள ஒரு பிரிவு பர்வீதியா என்று சொல்லி இன்று அழைக்கப்படக்கூடிய, சாதலியா என்று அழைக்கப்படக்கூடியது போன்று பர்வீதியா என்ற ஒரு பிரிவு. அவர்களிடத்தில் ஒரு தனி கொள்கை, அவர்களுக்கென தனி வணக்க வழிபாடு. இப்படி இஸ்லாமிய சமுதாயம் ஒவ்வொரு பகுதியிலும் கொள்கை ரீதியாக துண்டாடப்பட்டு, அது மாத்திரமல்ல எந்த துண்டாடலும் இல்லாது விட்டாலும் தனித்திருக்கின்ற சிந்தனை கூட இஸ்லாம் சொல்லுகின்ற சிந்தனைகள் கிடையாது. எல்லா மூட நம்பிக்கைகளையும் உள்வாங்கி ஆந்தை நம்பிக்கை, பள்ளி நம்பிக்கை, பூனை நம்பிக்கை, எல்லா இருக்கின்ற எல்லா முசீபத்து நம்பிக்கைகளையும் உள்வாங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த மூட நம்பிக்கை போயிருக்கிறது தெரியுமா? சில பௌத்த மத குருமார்களிடத்திலே தங்களது கற்பை பறிகொடுக்கக்கூடிய அளவுக்கு, தங்களது கற்பை பறிகொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஆடைகளை திறந்து காட்டக்கூடிய அளவுக்கு, மானத்தையும் மரியாதையும் இழக்கக்கூடிய அளவுக்கு, மகள் விரும்பாது விட்டாலும் தாய் நிர்பந்தக்கூடிய அளவுக்கு இன்று மோசமான அளவுக்கு இந்த கொள்கைகள் வளர்ந்திருப்பதை பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கொள்கை பிரச்சாரத்திலிருந்து ஆரம்பிப்பதா என்று எண்ண தோன்றுகிறது. முதலாவது கொள்கையை சீர்படுத்துவோம், இஸ்லாத்தின் அடிப்படை அதுதானே என்று எண்ண தோன்றுகின்ற அளவுக்கு இந்த பகுதியினால் முஸ்லிம் சமுதாயம் ஒரு மாதிரி இருப்பதை பார்க்கிறோம். இதையெல்லாம் வைத்து நீங்கள் விளங்கிவிடக் கூடாது, இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த கயிறும் இல்லை என்று சொல்ல வருகிறார். அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா 20% எதிலும் மாற்றம் பெறாமல் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அல்லாஹ் தஆலா அவர்களை வைத்துத்தான் இருக்கிறான், கூட்டங்களை வைத்துத்தான் இருக்கிறான். ஆனாலும் பொதுவான நிலைப்பாட்டை சொல்லுகிறேன், இதையெல்லாம் தாண்டி இவைகளை எல்லாம் சீர்திருத்த வேண்டும், மாற்ற வேண்டும் என்று ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திலே புறப்பட்டவர்களை பார்த்தால் அதிலும் சில சீர்கேடுகள், அவைகளை சீர்திருத்துவதா என்று எண்ண தோன்றுகிறது. எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு இவைகளை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக புறப்பட்டார்களே, புறப்பட்டு சீர்திருத்து போனவர்களிலும் பல சீர்கேடுகள். இதை சீர்திருத்த போய் அவைகள் சீர்கேடாக போனால் என்ன செய்வது? பாடசாலைக்கு ஏன் அனுப்புகிறோம்? ஒழுக்கம் உள்ளவர்களாக வர வேண்டும், மாணவர்கள் மாணவிகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக வர வேண்டும், பண்புள்ளவர்களாக வர வேண்டும் என்பதற்காக அனுப்புகிறோம். அங்கே அனுப்பினால் பாட புத்தகங்களில் ஆபாசத்தை படிக்கிறார்கள், ஒழுக்கக்கேடுகளை படிக்கிறார்கள். எப்படி படிக்கிறார்கள்? சுகாதாரம் என்ற ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். எங்களுக்கு என்ன தெரியும்? சுகாதாரம் என்ற ஒரு பாடம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் தெரியும். இந்த பாடத்திலே சுகாதாரம் என்ற பெயர் எவ்வளவு முக்கியமானது, அந்த பாடத்துடைய முக்கியங்கள் என்ன என்பதுதான் தெரியும். ஆனால் இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு பாடத்திட்டம் ஒரு பாடசாலைக்குள் புகுகிறது என்றால் சும்மா புகுத்தி விட மாட்டார். அறிவில்லாதவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எல்லா குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களை மாற்ற வேண்டும் என்று அவன் கூடுதலாக நினைப்பதில்லை. எல்லோரையும் என்னை போல் மாற்ற வேண்டும் என்று தான் நினைக்கிறான். முஸ்லிம்களை மட்டும் அவன் அவதானிப்பதில்லை. குளோபலைஸ் பண்ணுகின்ற பொழுது, உலகமயமாக்குகின்ற பொழுது எல்லோரும் என்னை போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பானே ஒழிய முஸ்லிம்களை கூடுதலாக ஆழ்த்த மாட்டான். ஆனால் இஸ்லாமியர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவது கஷ்டம் என்பதன் காரணமாக கூடுதலான கவனம் எடுப்பான். சுகாதாரம் என்ற பாடத்திலே அங்க அவயவங்களை பற்றி 8ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு படிப்பிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு படிப்பிக்கப்படுகிறது? மறைவான பகுதியில் இருக்கின்றனவே, இதெல்லாம் பழைய ஆன்மீகவாதம் பேசுகிறார் நினைத்து விடக் கூடாது. மறைவான உறுப்புகளுடைய பகுதிகளை பற்றி கொஞ்சம் அதாவது விகாரமாக விரசமான முறையிலே படிப்பிக்கப்படுகின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது அணுவணுவாக அதன் பகுதிகள் பிரிக்கப்பட்டு படிப்பிக்கப்படுகின்றன. எந்த பாடசாலையில் அது படிப்பிக்கப்படுவது கிடையாது. காரணம், பாடத்துடைய நடுப்பகுதி வருகின்ற பொழுதே பாடம் முடிந்துவிடும், அல்லது வகுப்பு முடிந்துவிடும், அல்லது அந்த ஆண்டே முடிந்துவிடும். ஆனால் அந்த பகுதியில் ஒரு டெஸ்ட் வைத்தால் மாணவர்கள் முதலிடத்திற்கு வருவார்கள். அந்த பகுதிக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வைத்தால் மாணவர்கள் அதிலே முதலிடத்தில் இருப்பார்கள். அந்த வகுப்புக்கு அந்த பாடம் தகுதி என்று வைத்துக் கொள்வோம். வீட்டிலே ஒரு மோசமான ஒரு பத்திரிகை இருக்கிறது, யார் பார்க்க வேண்டும் யார் பார்க்க கூடாது என்று உங்களுக்கு தடை செய்யலாம். ஆனால் பாட புத்தகம் இருக்கிறதே, 5ஆம் ஆண்டு மாணவன் பார்க்க கூடாது யாராவது தடை செய்வீர்களா? செய்ய மாட்டீர்கள். 3ஆம் ஆண்டு மாணவன் படைக்க கூடாது யாராவது தடை செய்வீர்கள்? அதனால் எந்த அளவுக்கு இது இருக்கிறது என்றால் செக் பண்ணி பார்த்தால் 8ஆம் ஆண்டிலே படிப்பிக்கப்பட வேண்டிய இந்த புத்தகங்கள் சில 5ஆம் ஆண்டு மாணவருடைய பேக்கில் இருக்கிறது, 4ஆம் ஆண்டு மாணவருடைய பேக்கில் இருக்கின்றன, 3ஆம் ஆண்டு மாணவருடைய பேக்கில் இருக்கின்றன. என்ன காரணம்? அந்த பாடத்திலே உள்ள இன்பம், அந்த பாடத்தை படிக்க வேண்டும் என்ற ஆசை,
ரகசிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நப்பாசை அவனை அந்த இடத்துக்கு அழைக்கிறது. சகோதரர்களே, சுகாதார பாடத்திலே இவைகளை படிப்பதன் மூலம் பிரயோஜனம் உண்டா இல்லையா என்று கேட்பது இரண்டாவது விஷயம். ஆனால் எந்த இடத்திலே சீர்திருத்தம் வரும் என்று எதிர்பார்க்கிறோமோ அந்த இடத்திலே ஒரு சீர்கேட்டை படித்து விட்டு வருகிறான். எதை அவனால் பார்க்கவே முடியாதோ அது பாடத்தின் பெயரால் அவனால் பார்க்க முடிகிறது. எதை அவனால் பார்க்கவே முடியாதோ பாடத்தின் பெயரால் அவனை பார்க்க முடிகிறது. இதற்கு வேண்டுமென்றால் நியாயம் சொல்லலாம். வரலாற்று பாடத்திலே மாணவர்கள் இதுதான் ஆபாசம் என்று நினைக்கின்ற அளவுக்கு, இதற்கு மேலதிகமாக போனால் தான் ஆபாசம் என்று நினைக்கின்ற அளவுக்கு சில ஆபாசங்கள். எப்படி இசிறுமுனி காதலர் ஜோடி, எப்படி இசிறுமுனி காதலர் ஜோடி என்று சில உருவங்கள். அந்த உருவங்கள் ஏன் போடப்பட்டிருக்கின்றன? ஒரு ஆரம்பத்தில் பிளாக் அண்ட் ஒயிட், இப்பொழுது கலரிலே. எப்படி அது 2 பீஸ் உடுப்புகள். அதை பார்க்கிறான். இதற்கு அங்கலால் போனால்தான் ஒழுக்கக்கேடு போல இருக்கிறது, இவ்வளவோடு இருந்தால் ஒழுக்கக்கேடு கிடையாது. அதை எந்த பாட ஆசிரியரால் உணர்த்தி படித்தாவது கொடுக்கிறார்களா? கிடையாது. மாணவன் அதை பார்க்கிறான், படிக்கிறான். இதே போன்று ஒரு காட்சியை மாணவன் பார்ப்பதை வீட்டிலே ஒரு தந்தை கண்டால் தாய் கண்டால் அனுமதிப்பாரா? இல்லை. ஆனால் பாடம் என்பதனால் அனுமதிக்கிறார்கள். இதை விட்டு விடுங்கள். சீகிரியா ஓவியம் என்று சொல்லி காசியப்பன் வரைந்த ஒரு காதல் ஓவியத்தை போட்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கே ஆபாசமான ஒரு படம் பாட புத்தகத்திலே. இங்கே சீர்திருத்தம் வருமென எதிர்பார்க்கிறோம். அதற்காக வேண்டி பாடத்திட்டங்களே சரியில்லை, படிக்கவே கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் அனுப்புகின்ற பாடசாலைகள் இஸ்லாமிய பாடசாலைகளாக இருந்தாலும் பாடத்தை வகுக்கின்றவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அந்த பாடத்தை திட்டங்களை கொடுக்கின்றவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. எனவே எங்களது கலாச்சாரத்துக்கு 100க்கு 100% ஒத்து வராது. அப்படி என்றால் அதை படிக்க கூடாது என்று சொல்லவில்லை, அதை உணர்த்துவதற்கு வழிகோலுங்கள், சொல்லுவதற்கு வழிகோலுங்கள், அவன் தெரிந்து கொள்ள விளக்கங்களுக்கு வழிகோலுங்கள். அது கிடைக்கிறதா? சீர்திருத்த வேண்டிய இடங்களில் சில பாடசாலைகளிலே சில மாணவர்கள் ஆபாச சீடிகள் பார்த்தகப்பட்டிருக்கிறார்கள். என்ன தண்டனை தெரியுமா? இதற்கு பின்னால் இப்படி செய்யக்கூடாது. என்ன தண்டனை? இதற்கு பின்னால் இப்படி செய்யக்கூடாது. ஆனால் ஒரு பாடசாலையிலே அதிபருக்கு எதிராக மாணவர் பேசினால் விளக்க வேண்டும். ஆசிரியருக்கு எதிராக மாணவர் பேசுவதும் ஒழுக்கக்கேடு. அதே நேரத்தில் மோசமான படங்கள் பார்ப்பதும் ஒழுக்கக்கேடு. இதற்கு பின்னால் செய்யக்கூடாது என உனக்கு விடலாம் என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த நிலைமைக்கு உனது மனோநிலை பக்குவப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? சீர்திருத்த வேடியை பயிரை மேய்கின்ற அளவுக்கு இந்த சமுதாயத்திலே சீர்திருத்தப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் என்று ஒரு பகுதி இருந்து கொண்டு இந்திருந்து ஆரம்பிப்பதா என்று ஏன் இவைகள் எல்லாம் சொல்லுகிறேன் தெரியுமா? தௌவா களத்திலே உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் இவைகள் தான். எங்கிருந்து ஆரம்பிப்பது? சீர்திருத்தப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் என்ற ஒரு தலைப்பு. அது மாத்திரமல்ல, கலாச்சார ரீதியான சீரழிவுகள், ஒழுக்க ரீதியான சீரழிவுகள், முஸ்லிம் சமுதாயத்துடைய வறுமை நிலை. இன்னும் சொல்வதென்றால் இளைஞர்களுடைய அணியை எடுத்துக்கொள்வோம். மீடியாக்கள் ரீதியாக தொழில் ரீதியாக அல்லோலப்பட்டு போயிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு தொலைப்பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அவர்களுக்கு இஸ்லாத்தை படித்துக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், எல்லா விஷயங்களையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். யாராவது அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததுண்டா? கிடையாது. இளைஞர்கள் 18, 19, 20 வயதிலே இருக்கிறார்கள், 22 வயதிலே இருக்கிறார்கள். என்ன தொழில் செய்வது? படித்திருக்கிறார், தகுதியோடு இருக்கிறார், என்ன தொழில் செய்வது என்பது தெரியாது, எப்படி முன்னேறுவது என்பது தெரியாது. பணக்காரர்கள் மிம்பர் கட்டி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள், மாட அழகான பெயிண்டுகளை அடித்துக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஒரு இளைஞர் முன்னேறுவதற்கு பணம் கொடுக்க தயாராக இல்லை, ஒரு முதல் கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் இளைஞர்களை வளர்க்க வேண்டும் என்று சிந்தனை மாத்திரம் பேசுவார்களே ஒழிய இன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்களுடைய சீர்கேடு மன ரீதியாக அடைந்து கொண்டு செல்கின்ற விரக்தி இருக்கிறதே. கஞ்சாவிலே, சாராயத்திலே, ஹெரோயினிலே, பெண்ணிலே, மாதுவிலே, சினிமாக்களிலே அடிமைப்பட்டு மற்ற கலாச்சாரத்துக்கு மாறுகின்ற அளவுக்கு மார்க்கம் இருந்தாலும் மாறிக்கொண்டிருப்பதன் காரணம் என்ன? இங்கே இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், வழிநடத்த வேண்டியவர்கள் அந்த இளைஞர்களை கவனிக்காதது. சகோதரர்களே, இப்படிப்பட்ட சமுதாயம் இவ்வளவுக்கு சீர்கட்டி இருந்தாலும் கூட நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், அல் குர்ஆனையும் சுன்னாவை இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன் என்றால், இவைகளெல்லாம் தௌஹீது சகோதரர்கள் தெரியாமல் இல்லை, நாங்கள் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், சீர்திருத்தமாக இருந்தாலும் நாங்கள் நினைத்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க கூடாது, எங்கள் உணர்வு சொல்லித் தருகின்ற இடத்திலிருந்து ஆரம்பிக்க கூடாது, எங்கள் உணர்ச்சி மேலோங்குகின்ற இடத்திலிருந்து ஆரம்பிக்க கூடாது. ஒரு இடத்துக்கு போகிறோம்,
வறுமையிலே ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த இடத்திலே ஒரு உதவி செய்யலாம் நினைக்கிறோம், அதற்காக வேண்டி ஃபவுண்டேஷன் உருவாக்கி விடக்கூடாது. அதை பார்த்தவுடன் குழந்தைகளை உருவாக்கும் ஃபவுண்டேஷன் அவர்களிடத்திலே போய் கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நாங்கள் இதற்கு மட்டும்தான், மற்ற செக்ஷனுக்கு இல்லை. அதை செய், அதற்கு மட்டும்தான், மற்ற செக்ஷனுக்கு இல்லை. குர்ஆனுக்கு ஒரு ஜெம்மியா வைத்திருக்கிறார்கள். போய் மற்ற ஹதீஸை கொடுத்தால் முதலாவது குர்ஆன், அதுக்கு பின்னால் தான் ஹதீஸ். குர்ஆனிய சமுதாயத்தை உருவாக்கிய பின்னால் தான் ஹதீஸுக்கு நாங்கள் போவோம் என்று எந்த இடத்திலே உணர்ச்சி வருகிறதோ, எந்த இடத்திலே உணர்வு வருகிறதோ, சமுதாயத்தில் எந்த பதிவுக்கு கிளிக் ஆகிறதோ அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்படி கிடையாது. சீர்திருத்தமும் இஸ்லாம் சொல்லுகின்ற இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். குர்ஆனிலும் சுன்னாவிலிருந்தும் எடுத்து பார்த்தால் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எங்கிருந்து தெரியுமா ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும்? அரசியல் வரைக்கும் வருகின்ற மாற்றமாக இருந்தாலும் ஒரு சமூக மாற்றம் ஆரம்பிக்க வேண்டிய விட தெரியுமா? அந்த சமுதாயத்தில் ஏற்பட வேண்டிய தூய்மையான நம்பிக்கை. சரியான நம்பிக்கை இல்லாமல், தெளிவான போக்கு இல்லாமல், அந்த சிந்தனை இல்லாமல் எந்த சமுதாயத்தை உருவாக்கினாலும் மறுபடி சீர்கேட்டுக்கு கொண்டு வருவது இருக்கிறது மிக கஷ்டமான விடயம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்த சமுதாயத்தை எடுத்து பாருங்கள். நான் சொன்ன இந்த எந்த கலாச்சாரத்தில் இருந்தால் அவர்கள் விதிவிலக்கு பெறுகிறார்களா அல்லது இவைகளை விட மோசமாக இருந்தார்களா? எல்லா பகுதியிலும் நான் இப்பொழுது சொல்லுகின்ற சூழலை விட குழந்தைகளை புதைத்தார்கள், பெண்களை வராசத்து சொத்துக்களாக எடுத்தார்கள். ஆக மோசமாக இருந்த சமுதாயத்திலே அந்த மக்கள் நட்பண்புகளை விரும்பினார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சாராயம் குடித்தார்கள், கொள்ளையடித்தார்கள், வேண்டியது செய்தார்கள். ஆனால் எதை விரும்பினார்கள் தெரியுமா? நல்ல பண்புகளை விரும்பினார்கள். அதனால் தான் உண்மையாளன் என்று சொன்னார்கள், நம்பிக்கையாளன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் இருந்த சீர்கேடுகள், ஒழுக்கங்கெட்ட வேலைகளை அங்கே இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கலாம். எப்படி? மக்களே, பொய் பேச வேண்டாம், உண்மை சொல்லுங்கள், விபச்சாரம் செய்ய வேண்டாம், களவெடுக்க வேண்டாம், கொள்ளையடிக்க வேண்டாம், பெண்களுக்கு உரிமை கொடுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமுதாயத்திலிருந்து வருகின்ற எதிர்ப்பு கூட அங்கிருந்து வந்திருக்காது. இந்த சமுதாயத்திலிருந்து வருகின்ற எதிர்ப்பு கூட அந்த சமுதாயத்தில் வந்திருக்காது. காரணம், அவ்வளவு ஒழுக்கக்கேடுகளை செய்து கொண்டும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமீன் என்று அழைத்தார்கள், சாதிக் என்று அழைத்தார்கள். தங்களது பொது விஷயங்களிலே நபி அவர்களை நீதிபதியாக்கினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கவில்லை. மார்க்கத்தில் அது முக்கியமான பகுதியும் தான். புஐத்துலி உத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நல்ல பண்புகளை பூர்த்தி செய்யத்தான் இந்த உலகத்திற்கே நான் அனுப்பப்பட்டேன். அக்ரபுக்கும் மின்னி யௌமல் கியாமத்தி அஹாசினுக்கும் அக்லாகா, யௌமல் கியாமாவிலே உங்களிலே மிகவும் எனக்கு நெருக்கமானவர் யார் தெரியுமா? நட்பண்புகளால் சிறந்தவர் தான். அல்லாஹ் கூட நபியர்களை பாராட்டி சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலி. அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணமாகத்தான் நீ மென்மையாக நடந்து கொண்டாய். நீ கடின சித்தமுடையவராகவும் மோசமான கடுமையான வார்த்தை பேசக்கூடியவராக இருந்தால் உன்னை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்று நட்பண்புகளை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். ஆனால் நட்பண்புகளை விரும்பிய சமுதாயம், நட்பண்புகளை பக்கம் தேவையுள்ள ஒரு சமுதாயம், அந்த அளவுக்கு கலாச்சார சீரழி உள்ள ஒரு சமுதாயத்தில் கூட சாராயம் மதீனாவில் தான் தடை செய்யப்படுகிறது, முத்தா திருமணம் மதீனாவில் தான் தடை செய்யப்படுகிறது. இப்படி எத்தனையோ விஷயங்களை மதீனாவில் தான் தடை செய்யப்பட்டன. ஆனால் எங்கிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்க சொன்னான் தெரியுமா? எதை சொன்னால் அவர்களுக்கு பாரமாக இருக்குமோ, எதை சொன்னால் வேதனையாக இருக்குமோ, எதை சொன்னால் வேதனை ஊட்டுவதற்காக அல்ல, அதுதான் அவர்களுக்கு விட முடியாத பாரம் என்று இருக்கிறதே, அங்கிருந்து ஆரம்பிங்கள். உனக்கு எது ஏவப்படுகிறதோ அதை போட்டு உடைத்து சொல், முஸ்ரிக்கீன்களை புறக்கணித்து விடு. முதலாக என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். நம்பிக்கைகளை, தவறான மூட நம்பிக்கைகளை ஒழித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி ஒழித்தார்கள்? தங்களது மகன் மரணிக்கின்ற நேரத்தில் எவ்வளவு கவலை இருக்கும். ஒரு மகனா மரணித்தார்கள், கண் முன்னாலே 3 மகள் மரணித்து, அதே கண் முன்னாலேயே 3 மகன் மரணித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் மரணிக்கின்ற நேரத்தில் என்ன சொன்னார்கள்? கவலையிலே கண்ணீரிலே வடித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மக்கள் பேசுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிள்ளை மரணித்ததால் தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டது, அதனால் தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. சோக நேரம், கவலையான நேரம், நபி அவர்களுக்கு மனம் வருமா? ஆனால் உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போகிறார்கள், மக்களை எல்லாம் கூட்டுகிறார்கள். சூரியனும் சந்திரனும் இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்திர் ரஹ்மான், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய 2 அத்தாட்சிகள். எவர்களுடைய மரணத்திற்காகவும்
எவர்களுடைய பிறப்புக்காகவும் அது உருவாவது கிடையாது என்று மக்களிடத்திலே உடனடியாக அவர்களிலே வரக்கூடிய தவறான நம்பிக்கை உடை தருகிறார்கள். சுபகு தொழுது முடிந்து குந்திக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா சஹாபாலும் இருக்கிறார்கள். இன்று மழை பெய்தனால் நிறைய பேருடைய வறுமை தீர்ந்திருக்கும், அப்படித்தானே அப்படின்றா பேசினார்கள். பேசி இருக்கலாம், பேச வேண்டும், அந்த அளவுக்கு வறுமை. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்று அஸ்பஹ முஃமினுன், அதாவது அல்லாஹ் தஆலா சொன்னானாம், அஸ்பஹ முஃமினும் பி வ காஃபிரும் பி. இன்று ஒருவன் என்னை நிராகரித்த நிலையிலும் இன்னொருவர் என்னை ஈமான் கொண்ட நிலையிலும் காலை பொழுதை அடைந்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னான். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் அவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நட்சத்திரம் இந்த அசைவின் காரணமாகத்தான் இன்று மழை பொழிந்தது என்று சொன்னவர்கள் காவிர்களாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேர் தான் மழை பொழிந்தவர்கள் சொன்னவர்கள் மூமின்களாகி விட்டார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்களிடத்திலே சரியான நம்பிக்கையை ஊட்டுகிறார்கள். நபி அவர்களிடத்திலே ஒருவர் வருகிறார், ஒரு சஹாபி வந்து சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? மாஷா அல்லாஹு வஷியத, அல்லாஹ்வும் நாடி நீங்களும் நாடினால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அஜஅல்தனி மஅல்லாஹி நித் அஜஅல்தனி மஅல்லாஹி நித்தா, என்னை அல்லாஹ்வுடைய இணையாக ஆக்கி விட்டீர்களா? பல் குல் மாஷா அல்லாஹு வஹ்தா, அல்லாஹ் நாடினால் மாத்திரம் என்று சொல், சேர்த்து சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே அவ்வளவு ஒழுக்கக்கேடுகள் இருந்தும் சீர்திருத்தத்துக்கு தேவை இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்த பிரச்சாரம் எங்கே? கொள்கை. கொள்கை ரீதியாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை மாற்றினால் மாற்றம்தான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் இருக்கின்றனவே அவைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கள வேண்டிய அளவுக்கு இன்று மூட நம்பிக்கைகள் கிடையாது. நபி அவர்கள் அவர்களுக்கு சிலைகள் மேல் இருந்த அளவுக்குள்ள நம்பிக்கை இன்று என்ன சொன்னாலும் கிடையாது. இதை மாற்றுவதன் மூலம்தான், அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம்தான் ஒரு மனிதனால் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும், நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த சூழல் இருக்கிறதே, தான் விபச்சாரம் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும், அந்த மன்னனுக்கும் தெரியும், அந்த நாட்டிற்கே தெரியும். சில பெண்களை கூட்டி அழைத்து வைத்து என்ன சொல்கிறார்கள்? போ என்று சொல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திலே அந்த மனைவி, பொருளாதார அமைச்சருடைய மனைவி போ என்று சொல்கிறார். முடியவில்லை, போகிறார். போனால் இவருடைய அழகை பார்த்து மஹாதா பஷர் இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் மனிதர் கிடையாது, ஒரு சங்கை மிக்க மலக்குத்தான் என்று சொல்லி தங்களது கைகளை அறுத்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு பகிரங்க விபச்சாரம். அப்படியே இல்லையா? அவள் சொல்லுகிறாள், நான் தான் அழைத்தேன், அனராவத்துஹு அன் நஃப்ஸி, நான் தான் அழைத்தேன். பகிரங்கமா பெண்களை கூப்பிட்டு, இன்றைக்கு பெண்கள் மாநாடு, இஸ்லாமிய மாநாடு நடத்துற மாதிரி அதை கூப்பிட்டு என்ன சொன்னா தெரியுமா? இன்று மார்க்கத்தை சொல்ல மாநாடு நடத்துகிறோம், அன்றைய மாநாடு என்ன தெரியுமா? விபச்சாரத்தை நான் தான் அழைத்தேன் என்று பகிரங்கமாக சொல்லுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திலே அவர் சொல்லுகிறார், இதற்கு பின்னாலும் நான் அழைத்து வராது விட்டால் ல யுஸ்தனன்ன வலைய கூடன்ன மினஸ்ஸாகிரீன். எவ்வளவு பெரிய கலாச்சார சீரழிவு! சிறையில் அடைக்கப்படுவார், கேவலப்படுத்தப்படுவார் என்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஉனனி இலை, இவர்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் சிறந்தது என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அதற்கு பின்னாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சிறையில் அடைக்கிறார்கள். எதை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும்? சிறை தோழர்கள் இருக்கிறார்கள், என்ன சொல்ல வேண்டும்? எவ்வளவு பெரிய மோசமான கலாச்சாரத்தில் இந்த நாடு இருக்கிறது, விபச்சாரம் நான் செய்யவில்லை என்று தெரிந்தும் அழைத்திருக்கிறார்களே, இதற்கு என்ன வழி செய்யலாம் என்று கேட்கவில்லை. யா சாஹிபைய சிஜின், ஏ சிறை தோழர்களே, அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், பல தெய்வங்கள் இருப்பது சிறந்ததா, அடக்கி ஆளக்கூடிய ஒரே ஒரு இறைவன் இருப்பது சிறந்ததா? சொல்லுங்கள். என்ன ஆரம்பம்? எங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பித்த, எதை ஆரம்பித்திருக்க வேண்டும்? எதிலிருந்து ஆரம்பித்திருக்கார்கள்? இந்த இடத்திலிருந்து தான் நாங்களும் சொல்லுகிறோம். இந்த இடத்திலிருந்து ஏற்படுகின்ற மாற்றத்தினால் தான் இந்த உலகத்திலே சரியான மாற்றங்களை முஸ்லிம்களுக்கு மத்தியில் கொண்டு வரலாமே ஒழிய பிற சமுதாயத்தினருக்கு தவா செய்வது இரண்டாவது. இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை மாற்றுவதன் மூலம் தான் அடுத்த படிகளை தாண்டலாம். அதே நேரத்தில் கலாச்சார மாற்றங்களை பேசக்கூடாது என்று சொல்லவில்லை, பொருளாதார மாற்றங்களையும் பேச வேண்டும். ஒரு இடத்திற்கு போனால் அங்கே மூட நம்பிக்கைகள் இருந்தால் முதன்மைப்படுத்த வேண்டியது அதுதான், மற்றவைகள் எல்லாம் இரண்டாம் தரம்தான். மற்றவைகளை நீங்கள் எவ்வளவு முதன்மைப்படுத்தினாலும் நபிமார்களுடைய தௌவா வரலாற்றுக்கு அது முரண். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்றால், வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் அபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை ஏன் அனுப்பினேன் தெரியுமா? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், தாகூத்துக்களை வழிகேடுகளை விட்டும்
இணை வைப்புகளை விட்டும் தவிர்த்து நடக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அனுப்பினோம். எல்லா நபிமார்களும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான். எதற்கு அனுப்பினான் என்றும் சொல்லுகிறான், என்ன சொன்னான் என்று சொல்லுகிறான் தெரியுமா? அனி அபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. இதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க வேண்டாம். இதை சொல்லத்தான் அனுப்பினார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே உங்களிடத்தில் இருக்க வேண்டிய முதல் பதிவு, எவ்வளவுதான் இந்த மோசமான சூழ்நிலை இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்தாலும் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடம் இதுதான். மரணிக்கின்ற நேரத்தில் கூட நபி அவர்கள் பயந்து விட்டு போனதும் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறேன், அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இருக்க வேண்டும். முகத்தை மூடி மூடி என்ன சொன்னார்கள்? மூச்சு திணற திணற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? லா தஜஅலு கப்ரி ஈதா, எனது கபரை பெருநாள் கொண்டாடும் இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வை பார்த்து பிரார்த்தித்தார்கள். அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி வதன யுஅபத், எனது கபரை வணங்கப்படக்கூடிய ஒரு சிலையாக மாற்றி விடாதே. சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித், யூத நஸாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய சிலைகளை அல்ல கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள். நபிமார்களுடைய கபர்களை எதையாக எடுத்துக்கொண்டார்கள்? சேச்சாக அல்ல, மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டார்கள். சிலைகளை அல்ல, கபர்களை எடுத்துக்கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் எச்சரித்தார்கள். எப்படியெல்லாம் எச்சரித்தார்கள்? இறந்தவர்களை எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே பிரார்த்தித்த கிறிஸ்தவர்களை பற்றி நபியர்கள் சொன்னார்கள். லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈசா இப்னு மரியம், எப்படி மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தார்களோ அதுபோன்று நீங்கள் என்னை புகழ வேண்டாம். உயிருள்ள மகானை அழைப்பதையும் நபியர்கள் எதிர்த்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்திலே என்ன சொன்னார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நபியர்கள் இருக்கின்ற நேரத்திலே அங்கே சில மனைவிமார்கள் பேசிக் கொள்கிறார்கள். எப்படி பேசிக் கொள்கிறார்கள்? ஹபசாவுடைய பிரயாணத்தை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். அங்கே உள்ள சேச்சுக்களையும் சிலைகளையும் பற்றியும் பேசிக் கொள்கிறார்கள். மூச்சு திணறிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடவை அகற்றி விட்டு சொல்லுகிறார்கள், உலாயிக ஷிராருல் ஹல்க் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே படைப்பிலே மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான். உலாயிக இதா மாத ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹ் பனவ் வலா கப்ரிஹி மஸ்ஜிதா வ ஸவ்வரு பிஹா தில்க ஸுவர், அவர்கள்தான். அவர்களிலே யாராவது நல்லடியார்கள் மரணித்து விட்டால் அவர்களை அங்கே அடக்கம் செய்து அதற்கு மேலே பள்ளியை எழுப்பி அவருடைய உருவத்தை வரைந்து விடுவார்கள். அலா பலா தத்தகுதுல் குபூர மசாஜித் இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக், நீங்கள் அப்படி செய்து விட வேண்டாம், நான் அதை தடுக்கிறேன். சகோதரர்களே, ஒருவர் மரணிக்கிறார், மரணித்த பின்னால் பேசுகின்ற விஷயம் எதாக இருக்கும்? அவர் வாழ்நாளிலே சொல்லிவிட்டு போன மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். அவர் வாழ்நாளிலே கடைசி நேரத்திலே சொன்னாரே அந்த விஷயமாகத்தான் மக்கள் பேசிக் கொள்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த பின்னால் பேசிய செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே அடக்கப்பட்டார்கள். ஏன் அடக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? ஃபலவுலா ذلك لأبرز قبره غير أنه خشي يتخذ مسجدا. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு எச்சரிக்கையும் சொல்லி இருக்காவிட்டால் வெளியே எடுத்து அடக்கி இருப்போம், ஆனால் வெளியே எடுத்து அடக்கி இருந்தால் பள்ளி கட்டி விடுவார்களோ என்ற பயத்தினால் தான் வீட்டிலே அடக்கினோம் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, நபி அவர்கள் கடைசி நேரத்திலே எதை வலியுறுத்தினார்களோ, எதை கொண்டு ஆரம்பித்தார்களோ அந்த இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த அடிப்படையில் தான் தௌஹீது சகோதரர்களுடைய பிரச்சாரம் இருந்து, எதில் கருத்து முரண்பட்டாலும் எந்த தௌஹீது சகோதரர்களும் இந்த ஒரு விஷயத்திலே கருத்து முரண்படுவது கிடையாது என்பதை மற்ற கருத்திலே உள்ள சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்பதுதான் பிரச்சாரம். எனவே சீர்திருத்தங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டிய இடம் எதுதான்? சகோதரர்களை, இதை மனதிலே பதிய வைத்துத்தான் எங்களது எத்தனையோ உரைகள் இந்த அம்சங்களோடு தொடர்பட்டிருக்கிறது என்பதை மனதிலே பதிய வைக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே இப்படியான கொள்கை முரண்பாடுகள், இந்த கொள்கை சீர்கேடுகள் தோன்றுவதற்கும் தவறான மூட நம்பிக்கையில் தோன்றுவதற்கும் என்னடா அடிப்படை காரணம் என்று தேடி பார்த்தால், தாயத்தா என்று பார்த்தால் கிடையாது, தட்டுகளா என்று பார்த்தால் கிடையாது, வழிமார் நம்பிக்கை என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. எல்லாவற்றையும் தேடி ஆய்ந்து பார்த்தால் இவைகள் எல்லாவற்றையும் விட ஒரு 4-5 விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று சூனியம், இரண்டாவது ஜின் சம்பந்தமான தவறான நம்பிக்கை. ஜின் சம்பந்தமான வழிமார்களையும் எப்படி நம்புவார்கள் தெரியுமா?
இவரிடத்துல ஜின் இருக்கிறது, அதான் வழி. இவரிடத்திலே ஜின் இருக்கிறது, ஜின்னை ஏவி விடுவார். இவரை ஜின்னை ஒரு சிலர் கேட்ப தொலைவில்லையா, மக்காவுக்கு போய் வந்து விட்டேன். எங்கே? மக்காவுக்கு. அவர் ஏன் வழியா இருப்பது காரணம், அவரோடு பல ஜின்கள் இருக்கின்றார்கள், கூட்டிக் கொண்டு மக்காவிலே தொலை வைத்து விட்டு வந்து விடுவார்கள். இப்படி பல ரீதியாக நாங்கள் பார்ப்போம் என்றால் தவறான ஜின் நம்பிக்கை. ஒன்று சூனியம், சூனியம் இருக்கிறதா இல்லையா என்பது அதெல்லாம் இரண்டாவது விஷயங்கள். சூனியம் சம்பந்தமான சில தவறான நம்பிக்கைகள். இரண்டாவது ஜின் சம்பந்தப்பட்ட சில தவறான நம்பிக்கைகள். மூணாவது கண்ணீர். இப்படிப்பட்ட இதெல்லாம் நிறைய இருக்கின்றன, ஒரு 5-6 விஷயங்கள் இருக்கின்றன. இந்த மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்பட்ட விஷயங்கள், மிக முக்கியமான விஷயங்கள். இந்த சமுதாயத்திலே இருக்கிறது இல்லை என்று சொல்லி பலவிதமான கருத்து முரண்பாட்டுக்கு உட்பட்ட விஷயங்கள். அது மாத்திரமல்ல, பல கற்புகளை, பல உயிர்களை காவு கொள்வதற்கு அடிப்படை காரணமாகவும், சுய சிந்தனை இழந்து, பகுத்தறிவை இழந்து, மார்க்கத்தை அடகு வைப்பதற்கு அடிப்படை நம்பிக்கையாகவும், பிற மாற்று மரத்து சகோதரர்களோடு போய் உறவாடுவதற்கும், அங்கே போய் மானத்தை இழப்பதற்கும் அடிப்படை நம்பிக்கையாகவும் இருந்து கொண்டிருப்பவைகள் இந்த மூன்றும் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, எந்த அளவுக்கு இன்று மாறி இருக்கிறது என்றால் ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறேன். வைத்தியர் MBBS ஒருவர் படித்திருக்கிறார். ஒருவருடைய கடைக்கு சில டைல்ஸ்களை வாங்குவதற்காக வருகிறார். அங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு தாயத்து போட்டிருக்கிறார். டாக்டர் ஒரு தாயத்து போட்டிருக்கிறார். அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, ஏன் இதை போட்டு கருப்பாக என்ன தொங்குகிறது என்று சொல்லி. வைத்தியம் அப்படின்னு சொல்கிறார். ஜின்னிடத்திலிருந்து எழுதி போட்டது என்றார். ஏன் இதை போட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் தான் டாக்டர், நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும். நான் நோய்க்கு, இது பேய்க்கு. போட்டிருப்பது பேய்க்காக, அது நோய்க்கா. நீங்க டாக்டர் தானே என்று சந்தேகப்படுகின்ற அளவுக்கு ஒரு வைத்தியர், எல்லா விஷயத்திலும் பகுத்தறிவுபூர்வமான சம்பந்தங்களை வைத்து மருந்து கொடுப்பவர் எப்படி பேசுகிறார்? முஸ்லிம் வைத்தியர் என்ன சொல்கிறார்? நோய்க்கும் நான் நோய்க்கு பார்ப்பது, எனக்கு பேய் வந்தால் ஜின்னிடத்திலே போவேன், அவருக்கு நோய் வந்தால் என்னிடத்திலே வருவார், இப்படி சொல்லுகிறார். சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் விளங்கப்படுத்துகிறோம். அவர் விளங்கப்படுத்தப்படுகிறது. அவரால் என்ன தெளிவாக முடியவில்லை. கொஞ்ச நேரத்திலே போனிலே ரிங் படுகிறது. நீங்கள் சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும். போனிலே பெல் பட்டது பாருங்கள். எனவே இது நீங்க சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும், தாயத்து கலட்டப்பட வேண்டியதுதான். போனிலே பெல் பட்டது. அடே, தௌஹீதுக்கு வருவதும் சிற்கால் தானா? அவர் அந்த கொள்கை ஏற்றுக்கொள்கிறார். எப்படி தெரியுமா? முந்தி காலத்திலே பள்ளி சத்தம், இப்பொழுது போன் சத்தம். போன் ஒரு நவீன கருவி, அதிலே ஒரு மட சிந்தனை. அது ஒரு நவீன கருவி, அதிலே ஒரு மட. போன் பெல் பட்டதின் காரணமாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த கொள்கைக்கு எப்படி வருகிறார்? போனில் பெல் பட்டதான், எனவே இவர் சொன்னது சரிதான், அப்படி என்று சொல்லுகிறார். ஒரு வைத்தியர், ஒரு டாக்டர் என்று சொன்னால் இந்த சமுதாயத்திலே படித்தவர்கள், பகுத்தறிவாளர்கள் என்கின்ற சிந்தனையில் இருந்தும் கூட அடிப்படை ஆன்மீக கல்வி இல்லை என்று சொல்வதனால் எப்படி போயிருக்கிறது? நோய்க்கு பார்க்க வேண்டும், பேய்க்கு பார்க்க வேண்டும், கொள்கைக்கு வருகிறார். அதை வைத்து, போனை வைத்து, போனுடைய ரிங் டோனை வைத்து என்ன செய்கிறார்? கொள்கைக்கு வருகிறார். இது மாத்திரமல்ல, ஒரு தௌஹீத் சகோதரர் அடிக்கடி பள்ளிக்கு தொலை வரக்கூடியவர். வளமையாக அவரோடு பேசுகின்ற நேரத்திலே, அவர் சுஜூதுக்கு போகிற நேரத்திலே ஒரு கருப்பு பட்டி தொங்கும். ஏதோ போனை உள்ளுக்கு போய் கொண்டு வருகிறார் போல் இருக்கிறது நினைத்தோம். ஒரு முறை ஒரு சகோதரர் அவரை பிடித்து என்ன என்று விசாரிக்கிறார். போன அது தாயத் என்கிறார். தௌஹீத் சகோதரர், தௌஹீத் பள்ளிக்கு தான் வந்து தொழுபவர், கொள்கை மற்ற கொள்கையை எதிர்த்து பேசுகின்றவர். ஆனால் தாயத்தை ஏன் போட்டிருக்கின்ற? இல்ல, இது வந்து கலட்டின கொஞ்சம் பயமாக, கலட்டுவதற்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது என்று சொல்லி கலட்டாமல் இருக்கிறார். சகோதரரே, சகோதரர் கடைசியிலே விளங்கப்படுத்தியது பின்னால் அதை அவர் அகற்றி விடுகிறார். அகற்றி விட்டாலும் கூட தனது மனைவியிடத்திலும் அப்படி இருப்பதாகவும், அதை கலட்டினால் பிரிந்து விடுவோமோ என்ற பயத்தினால் கலட்டாமல் இருப்பதாகவும் சொல்லிக்கொண்டு இன்னும் தொழுகிறார். சகோதரர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு படித்திருந்தும் கூட, இவ்வளவு அறிவிருந்தும் கூட சில பணக்காரர்கள், எப்படி பணக்காரர்கள் தெரியுமா? இப்படியெல்லாம் அல்ல அவருக்கு சொத்தை கொடுத்திருக்கிறானே என்று நினைக்கக்கூடியவர்கள். யாராவது ஒரு பெரிய அண்டா தலப்பாவண்டை கட்டி கொண்டு பெரிய ஜுப்பாவோடு வந்து இறங்கினால் காலிலே விழுந்து செருப்பை தூக்கி கொண்டு அந்த காலை கழுகி அதிலே வருகின்ற தண்ணீரை குடிக்கக்கூடிய அளவுக்கும் கேவலம் கெட்டு, உனது மானம், உனது மரியாதை, உனது தகுதி, உனது அந்தஸ்தை எல்லாம் விட்டு விட்டு எங்கேயோ இருந்து மடச்சீமைக்கு போகிறோம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இலங்கையில் இருக்கக்கூடிய
பணக்கார சில சகோதரர்கள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சில தௌஹீத் சகோதரர்கள் தாயத்து கூடாது, தட்டு கூடாது, இந்த ஜின் வைத்திய முறைகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு முரணானது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் உறுதியாக இருந்தார்கள். எத்தனை வருஷம்? 15 வருடங்கள். 15 வருடம் உறுதி இருக்கிறதே. அல்லாஹ் தஆலா எப்படி பார்க்கிறான் தெரியுமா? சிலர் உறுதியாக இருப்பார்கள், காரணம் சோதனை வரவில்லை. சோதனை இன்னும் வரவில்லை, வராத வரைக்கும் உறுதியாக இருப்பார்கள். அதன் சொல்லுவார்கள். ஒரு சகோதரத்தில் கேட்டார்களாம், உன்னிடத்தில் 2 பஸ் இருந்தால் என்ன செய்வாய்? ஒன்றை கொடுத்து விடுவேன் என்றானாம். 2 வேன் இருந்தால் ஒன்றை கொடுத்து, 2 எண்ணத்துக்கு நம்மளுக்கு ஒன்றை கொடுத்துருது. 2 மோட்டார் சைக்கிள் இருந்தா ஒன்றை கொடுத்துருது 2 எண்ணத்துக்கு. 2 பைஸ்கள் இருந்தா அது யோசிக்கணும், கொடுக்க ஐடியா இல்லைன்றானா. ஏன்? இப்ப 2 இருக்கேன் நானா வீட்டுல, இப்ப 2 பைஸ்கள் இருக்குது. இருக்கிறத பத்தி நிறைய பேர் தத்துவம் சொல்வது கிடையாது, இல்லாதது வர இருக்கிறது அதைத்தான் சொல்லுவார்கள். நான் இருந்தா கொடுத்துருவேன். அது போன்று எந்த நோய் வந்தாலும் நான் தாயத்து கட்ட மாட்டேன். இப்படி 15 வருடம் சொல்வார்கள், நோய் வரவில்லை. 15 வருடம் உறுதியாக இருந்திருப்பார்கள். காரணம், அப்படிப்பட்ட ஒரு நோய் வரவில்லை. திடீர்னு மனைவி கிருகினால் சுத்துகிறார். வைத்தியரிடத்தில் போனாலும் எதேண்டு முடிவில்லை, எங்கே போனாலும் முடிவில்லை என்றால் உள்ளத்திலே ஒரு நப்பாசை. யாராவது அவர்களுடைய ஃபெமிலியர்கள் வந்து கூட்டி போய்விட மாட்டார்களா? நான் கூட்டி போனா பிரச்சனை ஆயிரும். குடும்ப ரீதியா யாரா கூட்டிட்டு போனா பேசாம இருந்துருது. தடுத்து பார்த்தேன், என்ன செய்யலாம்? தடுக்கலாம் இருக்குது. என்ன செய்ய? அவங்கள ஆசை செஞ்சுட்டு வரட்டு. அட இவ்வளவு நாளும் 15 வருஷம் நீ கொள்கை சொன்னாயே, அது என்ன செய்ய? லூத்தல சாத்திர மனைவி அப்படித்தானே இருந்தாங்க, நூகல சாத்திர மனைவி அப்படித்தான், நாங்க என்ன செய்யறது? எப்படி வாதம்? எப்பொழுது சோதனை வந்த பொழுது. இப்படியும் சில சகோதரர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக மொத்தம் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு பயம். கபர் வணக்கம் கூடாது என்று கபரை உடை என்று சொல்லி கொடுத்து பாருங்கள். அளவாங்கொண்டை கொடுத்து உடையண்டு, நீ உடையன்னு கொடுப்பான். ஒட்டப்பதற்கு தெரியும் நிறைய பேருக்கு உடையும். உடைச்சா கை முடங்கிருமோ, கால் முடங்கிருமோ, வீட்டுல பிரச்சனை வந்துருமோ, பேசுவதற்கு நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். செய்வதிலே பயம் இருக்கிறார்கள். சில வீடுகளுக்கு புதிதாக குடிபோகிறார்கள். 4-5 தாயத்துக்கள். தாயத்து கலட்டுறான கலட்ட ரெடி இல்லை, கலட்டாமே வச்சுக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அது வீட்டுக்காரர், நம்ம கூலி கேட்கிறதானே, அது வீட்டுக்காரர். அது கலட்டினா பிரச்சனை, அதனால கலட்டாமிக்கிறானா. சகோதரர்களே, இப்படி பலவிதமான விஷயங்களிலே மூட நம்பிக்கையிலே எங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில், அதுவும் சில நேரங்களில் தௌஹீது பேசக்கூடிய சகோதரர்களை போய் பார்க்கிறோம். இது போன்று 1-2 நம்பிக்கைகள் அல்ல, ஏராளமான தாராளமான மூட நம்பிக்கையில் இஸ்லாமிய சமுதாயத்திலே இன்றும் களையப்பட முடியாத நிலையில் இருப்பதன் காரணம் என்ன தெரியுமா? அதனுடைய அடிப்படை வடிவம் உள்ளத்திலே பதியப்பட்டு விட்டால் இதுதானா என்பது சில ஆதாரங்களுடன், இதை நாங்கள் மேற்கத்தையவர்களிடத்தில் இந்த நம்பிக்கை எல்லாம் இல்லை என்று நினைக்கிறோம், அவர்களிடத்திலே எப்படி இருக்கிறது, எப்படி களைகிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிகின்ற அளவுக்கு உங்களுக்கு முன்னால் வைத்தால் நிச்சயமாக அவர்கள் களைந்து விடும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த தொடர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, ஒவ்வொரு வாரங்களும் சனிக்கிழமைகளிலே இஷாவை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும். இதை கடைசி வாரத்திலே 9வது வாரத்திலே 9 அல்லது 8வது வாரத்திலே கேள்வி பதில் நடக்கும். இது சம்பந்தமான ஒட்டுமொத்த கேள்வி பதிலும் அந்த வாரங்களில் நடக்கும். அனைத்து சகோதரர்களும் முடியுமான அளவுக்கு தவறாமல் கலந்து கொள்ளுமாறும், தொடர்ந்து வருகின்ற வாரங்களில் சில அடிப்படைகளுடன் சூனியம் சம்பந்தமான விளக்கத்தொடர் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி கூறி முடித்துக் கொள்கிறேன். ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.